ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் குவிஸ் கேம்ஸ் விளையாடி எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கமெண்ட்ஸில் நிறையா பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஆப் யூஸ் பண்ணி, அதாவது மொபைல் ஆப் யூஸ் பண்ணி அமௌண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் அவங்களுக்காக தான். இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒர்க் நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்ட் டைம் ஜாபாகவே நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் யூஎஸில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாகவே ஏர்ன் பண்ணலாம். அதுவும் வெறும் மொபைல் ஆப் மூலியமாகவே. ஸோ உங்களுக்கு பிசி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லை ஐஃபோனோ இருந்தாலுமே போதும், அதை வச்சு நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வெப்சைட் ஆப் என்னென்னா ஆப் கர்மா அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப்பை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் appkarma.ioன்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த வெப்சைட்டுடைய டேஷ்போர்டு. ஓகேங்களா? இதோடைய லிங்க் நான் என்னோடய கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, யூ கேன் ஏர்ன் ரிவார்ட்ஸ் பிளேயிங் வித் ஆப்ஸ். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் ஆப் டேஷ்போர்டு எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆப்புக்கும் ஒரு நீங்கள் ஆஃபர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்றது ரைட் சைடில் உங்களுக்கு இருக்குது. 2025 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 1480 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு 2 minutes 3 minutes வரைக்கும் நீங்கள் விளையாடுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட், அந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் இந்த ஃபுல் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இதில் கேம்ஸ் மட்டும்தான் விளையாடணும்னு இல்லை, குவிஸ் கேம்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஆஃபர்ஸும் இருக்குது. ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியோ சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி கூட நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னாலும் உங்களால் கிஃப்ட் கார்ட்ஸ் மூலிமா நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்லி திங் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒன்று ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை iOS மொபைலோ இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண உடனேவே 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 350 பாயிண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நெக்ஸ்ட் மினிட்லேயே உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட $1 கிட்ட உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அரௌண்டு நீங்கள் 1200 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு $1 கிரெடிட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1480 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ $1 ஏர்ன் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயந்தான். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 30 minutes நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட $10 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்தியன் கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 700 to 800 rupees உங்களால் 1 hourல ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஒன்லி திங் என்ன அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி கர்மா பிளேஸ்ன்ற ஒரு ஆஃபரும் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா கூட டெய்லி ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இன்னும் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுட்ருக்கிறதுக்காகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காகவுமே டெய்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலிமாவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா +20 கர்மா பாயிண்ட்ஸ், இது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களால் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பேட்சஸ்ன்னு கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கேமையுமே நீங்கள் விளையாடும் போது லெவல் 1 லெவல் 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும்.
பேட்சஸ் கொடுக்குறாங்க. அந்த பேட்சஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறத விட தேர்ட் லெவல் பேட்ச்லாம் வாங்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கேம் விளையாடும் போதே உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே கொடுக்குறாங்க. எவ்வளோனா 12% கிட்ட நீங்கள் பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லெவல் பேட்ச் ஹோல்டராக இருக்கிறத விட செகண்ட் லெவல் தேர்ட் ஹோல்டர்னு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே பாயிண்ட்ஸ் இன்னும் சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணி க்ரெடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது எப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி சைன்அப் பண்ணுறதுன்ற ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே கெட் ஆப் கர்மான்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது +91 கொடுத்துட்டு நம்மளோட இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா +91 கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு டெக்ஸ்ட் மீ த ஆப்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு ஒரு SMS அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோடய கமெண்ட் செக்ஷன் பாருங்கள், நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாகவே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். அதுக்கப்புறமா ஸ்க்ராட்ச் கார்டுன்ற ஒரு ஆஃபர்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ராட்ச் கார்டுனா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்ட்டு டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போதே 1 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எத்தனை டைம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் 12 டைம்ஸ் நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டில் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஒரு கேம் கிடைக்குது அப்படின்னா இப்போ 1200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஃப்ரீ தான். ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி வரும். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா இதில் எதனா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட போனஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எதுவும் விளையாடலைனாலும் ஜஸ்ட் நீங்கள் டெய்லி லாகின் பண்ணாலுமே உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தால அதுதான் இந்த டெய்லி ரிவார்ட்ஸ்ன்றது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா, டெய்லி நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க லாகின் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போனஸ் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆஃபர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணோடனே உங்களோட டேஷ்போர்டில் டெய்லி ரிவார்ட்ஸ்னு வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட டெய்லி ரிவார்ட்ஸ் என்ன, நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ராட்ச் கார்டு இங்கே வந்த உடனே நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் லாகின் பண்ணும்போதும் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வரும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக நீங்கள் பாயிண்ட் ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதிகமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும், எந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடணும், எந்த மாதிரி ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் என்னால் நிறையா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆஃபர்ஸ் கீழேயுமே ரேங்க் கொடுத்துருப்பாங்க. இது என்ன இந்த ரேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரேங்க் 10 out of 10 இருக்குன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கம்ப்ளீட் பண்ண, நிறையா பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் ரேங்கிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. 7 out of 10, 6 out of 10லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மாதிரி இருக்கிறது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ரேங்க் வைஸ் 10 out of 10 இருக்க ஆஃபர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 9 of 10, 8 of 10 அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரேங்க் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டராக ஆஃபராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்ன்ட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.